Hi, hello friends. Welcome back to Lone Wolf. இன்னைக்கு ஸ்ட்ரைட் பார்ட் 2. ஓகே, அதுக்கான வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வித்தவுட் வேஸ்டிங் டைம். ஸோ இந்த ரெண்டு சஸ்பெக்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. போலீஸ் அவங்கள சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. பட் அவங்கள பிடிக்க முடியல. நெக்ஸ்ட்டு அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரை இவங்க கூட போயிருந்தாங்க இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு, அவங்கள கூப்பிட்டு இந்த டிசிபி பயங்கரமாக திட்டுறாங்க. உங்களுடைய பொறுப்பு தானே அக்யூஸ்டை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போது நீங்கள் தானே கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும், எதுக்காக இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க. நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு க்ளூ இந்த ரெண்டு பேர் தான். இப்போ இந்த ரெண்டு பேரையும் நம்ம தப்பிக்க விட்டுட்டோம். ப்ரெஸ்ஸுக்கு யார் ஆன்சரபிள், என்னோடய சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்கு யார் ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பயங்கரமாக இந்த டிசிபி திட்டி அனுப்பிடுறாங்க. இந்த மீன் வயல் காலையில் 6:30க்கு மறுபடியும் டிசிபிக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஏரியாவுக்கு கிளம்பி வாங்க, 2 எல்டர்லி பீப்புள் கப்புள்ஸ் இறந்து கிடக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இமீடியட்டாக போலீஸ் தே ஆர் ரஷிங் டு த ஸ்பாட். அங்கே போய் பார்க்குறாங்க. சேம் அதே ஸ்டைலில் பெட்டில் 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்டர்லி கப்புள் இறந்து கிடக்கிறாங்க. இமீடியட்டாக அங்கே வந்து ஃபாரன்சிக் டீம் எல்லாமே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த வாட்டி யூஸ் பண்ணியிருக்கிற ஆயிலில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, வேறு ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு உள்ள ஃப்ளோர்ஸில் அவங்களுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் வச்சு ஃபுட் பிரிண்ட்லாம் பார்க்கும்போது ஒரு 3 இல்லாட்டி 4 பேர் இன்வால்வ் ஆகிருக்கலாம் இந்த வாட்டி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் இப்போது டைமிங் கேல்குலேட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து காணாமல் போய் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த கொலை நடந்திருக்கு. ஸோ அந்த கேங் தான் தப்பிச்சு போய் உடனே இவங்க வேலையை ஆரம்பிச்சிருக்கலாமா? அவங்களுக்கு இமீடியட்டாக என்ன டவுட் வருதுன்னா, இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சிருக்காங்க. ஐ மீன் அந்த 2 அக்யூஸ்ட் தப்பிச்சு உடனே 2-3 ஹவர்ஸ்லேயே எப்படி அவங்க அவ்வளோ சீக்கிரமாக பிளான் பண்ணி உடனே இன்னொரு கொலை பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. இந்த மீன்வைல் இந்த டிசிபிக்கு அவங்களுடைய சீனியர் ஆஃபீஸர் ஃபோன் பண்ணி மறுபடியும் திட்டுறாரு. இந்த மாதிரி இதோடு சேர்த்து இப்போது 8 பேர் மர்டரர்ஸ் இறந்து போயிருக்காங்க. 8 எல்டர்லி கப்புள் ஹேவ் பீன் கில்ட். அவங்க சைட்லேருந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போது. ஏன்னா ஹோம் மினிஸ்டர் வந்து அந்த சீனியர் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி திட்டிருக்காரு. இப்போது அந்த சீனியர் ஆஃபீஸர் டிசிபியை திட்டுறாரு. நம்மக்கிட்ட டைமே இல்லை, என்ன பண்ணுறதா இருந்தாலும் சீக்கிரமாக பண்ணணும், ஏன்னா கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது, 10ஆவதுக்கு 2 அக்யூஸ்டை வரை தப்பிக்க விட்டுட்டீங்க, கிம்மி எ டைம் ஃப்ரேம், எப்போ முடிப்பீங்க இந்த கேஸை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ டிசிபி அடுத்த 24 ஹவர்ஸில் நான் அக்யூஸ்டுங்களை பிடிச்சி காட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் அந்த டிசிபி இமிடியேட்டாக அவங்களுடைய டீமை கூப்பிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சிட்டியில் இந்த எல்டர்லி பீப்புள் இருக்கிற கேட்டட் கம்யூனிட்டியில் செக்யூரிட்டியை டைட் பண்ண சொல்கிறாங்க, பெட்ரோலிங் பண்ண சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் வெளியில் யாராச்சும் நின்று சந்தேகப்படும்படி இந்த பில்டிங் எல்லாம் ஸ்டேர் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்கள வித்தவுட் எனி கொஷின்ஸ் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கச்சாபனியன் கேங் கொலை செஞ்சுட்டு வெளியில் ஒரு கெட்டவே வெஹிக்கிளில் தான் எஸ்கேப் ஆகிறாங்க. ஸோ வெளியில் ஒரு பர்சன் மேபி காரில் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். உள்ளே இவங்க அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தவுடனே அந்த கார்லேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னும் அவங்களுடைய டீம் கிட்ட அவங்க வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, மிச்சம் இருக்கிறாங்க 30 பேர் இருக்காங்கல்ல, 30 பேரில் 30 to 40 பேர், அதில் 2 பேர் மேலே தான் அவங்களுக்கு டவுட் இருந்துச்சு. அந்த 30-40 பேரில் மறுபடியும் பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த 30-40 பேரில் மறுபடியும் ஜென்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு அடிக்கிறாரு. அந்த 2 பேர் சம்மந்தமான ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. அதில் அவங்க அடிக்க ஒருத்தங்க மட்டும் வழி தாங்க முடியாமல் உண்மையை சொல்கிறாங்க. என்னென்னா, காணாமல் போன 2 பேரில் ஒருத்தங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த சிஸ்டர் எங்கே இருக்காங்க, அதுக்கான அட்ரஸ் என்னன்னு கேட்டுட்டு இமீடியட்டாக ஒரு போலீஸ் ஃபோர்ஸை அந்த வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த வீட்டுக்கு அனுப்பி அந்த சிஸ்டர், அவங்களுடைய ஹஸ்பண்ட், அவங்களுடைய மாமனார் மாமியார் 4 பேரையும் கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸ்டேஷனுக்கு வந்து போட்டு அவங்களையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்கள் அண்ணன் உங்ககிட்ட திருடின பணத்தில் பங்கு கொடுத்தானா, நகை கொடுத்தானா, உன் அண்ணன் எங்கே காணாமல் போயிருக்கான் சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே அந்த லேடி சொல்கிறாங்க, அவர் ஒன்றும் எனக்கு சொந்த அண்ணன் கிடையாது, என்னோடய கசின் பிரதர் தான், தூரத்து சொந்தம், அவரை நான் பார்த்தே பல வருஷங்கள் ஆகுது, எங்களுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. பட் கேட்கல. இந்த ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் போட்டு அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. டைம் கிடைக்கும்போது அந்த லேடி
அந்த டிசிபியோடைய ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே பூந்துடுறாங்க. பூந்து இந்த டிசிபி கிட்ட உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவர் என்னோடய கசின் பிரதர் தான். அட் த சேம் டைம் என்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய மாமனார் மாமியார் எல்லாம் போட்டு இந்த ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய லாங்குவேஜில் 15,000 ரூபாய் தலைக்கு லஞ்சம் கேட்குறாரு இவர். 15,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த கேங் கச்சாபனியன் கேங்கில் அக்யூஸ்ட் லிஸ்ட்டில் உங்களுடைய நேமை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு, மற்றவங்களுக்கு புரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுடைய லாங்குவேஜில் இவர் பேசுகிறாரு அப்படின்னு. இந்த விஷயத்தை கேட்டவுடனே அந்த டிசிபி ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவருடைய மெத்தட்ஸ் இவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆன் டாப் ஆஃப் தட் இவர் லஞ்சமும் கேட்குறாருன்னு அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் இல்லை நீங்கள் கிரிமினல் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுட்டு எல்லோரும் ஒரே உண்மையாக தான் சொல்கிறாங்க, ப்ளஸ் உங்களுடைய கேரக்டரும் சரியில்லை. ஏன்னா அவர் கவர்மெண்ட் ஜாபில் இருந்துட்டு அவருடைய ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்காரு பயங்கரமாக. இந்த ரிட்டையர்ட் ஆஃபீஸர் அவருடைய வீடெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த 2 போலீஸ் ஆஃபீஸர் போய் அவங்ககிட்ட பேசும்போது நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் சேலரியில் கண்டிப்பாக இது இவ்வளோ பெரிய வீடெல்லாம் கட்ட முடியாது. அண்ட் அட் த சேம் டைம் நிறைய லஞ்சம் வாங்குகிற விஷயங்கள்லாம் இவருக்கு டியூட்டியில் இருக்கும்போதே இவங்க வெரிஃபை பண்ணியிருக்காங்க இந்த டிசிபிக்கு. ஸோ அவங்கள பற்றி தெரியும். ஸோ ஒழுங்காக நீங்களே இந்த கேஸை விட்டு விலகிருங்க, இல்லை நான் உங்களை இந்த கேஸை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரே சரி நானே விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் இந்த கேஸை விட்டு வெளியில் போகிறாரு. இந்த டிசிபி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த அக்யூஸ்ட் கிட்ட அந்த லேடி கிட்ட கேட்குறாங்க, உன்னை பற்றி ஏதாச்சும் உண்மை தெரிஞ்சால் திஸ் இஸ் த டைம், எனக்கு சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்க இல்லை நிஜமாகவே அவர் என்னோடய கசின் பிரதர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதுலேயே ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. இங்கே 2 பேர் பேசிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சடனாக ஒரு கார் நிற்குது. கார்லேருந்து ஒரு லாயர் வராரு. அதே லாயர் தான் ஏற்கனவே அவங்கள மீட் பண்ணார் இல்லையா, செலிப்ரிட்டி லாயர், அவர் வராரு. பின்னாடி கதவு ஓப்பன் பண்ண உடனே 2 அக்யூஸ்ட் காணாமல் போனாங்கல்ல, எஸ்கேப் ஆனாங்களே ஹாஸ்பிட்டல்லேருந்து, அந்த 2 அக்யூஸ்டும் இருக்காங்க. அது அக்யூஸ்ட்னு சொல்ல முடியாது, இப்போதைக்கு அவங்க மேலே சந்தேகம் இருக்குது. சரி, அந்த 2 பேரையும் இந்த லாயர் கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே வராரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அந்த 2 பேரை போய் அடிக்க போகிறாங்க. ஏன்டா கஸ்டடியிலேருந்து எஸ்கேப் ஆகிறீங்களான்னு இந்த லாயர் தடுத்து நிறுத்திட்டு நேராக டிசிபி ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் டிசிபி கிட்டே பேசுகிறாரு. ஓகே, இன்றைக்கி காலையில் அகெயின் தேர் வாஸ் அ மர்டர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இவங்க காணாமல் போய் 3 ஹவர்ஸில் அந்த மர்டர் நடந்திருக்கு. ஆனால் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஐ கேன் ப்ரூவ் யூ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எப்படி ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேர் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எஸ்கேப் ஆகி நேராக போய் ஒரு லாட்ஜில் தான் தங்கியிருக்காங்க. அந்த லாட்ஜோடைய சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட் தான் அந்த லாட்ஜுக்கு. ஸோ இங்கேருந்து கிளம்பி போய் அந்த லாட்ஜில் செக்இன் பண்ணி அந்த ரூமில் இருந்திருக்காங்க. ஒரு 8 hours 10 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் அந்த ரூமை விட்டு வெளியில் வந்திருக்காங்க. இது இவர் ஒரு வீடியோ காட்டுறாரு. அட் த சேம் டைம் இந்த வீடியோ மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த லாட்ஜ்க்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஏடிஎம் இருக்குது. அந்த ஏடிஎம்மில் கேமரா இருக்குது. கேமரா இட்ஸ் ஃபேஸிங் த லாட்ஜ் தான். அதோடைய டைம் ஸ்டாம்பை கூட நீங்கள் செக் பண்ணலாம். ஏன்னா நைட்டு இவங்க செக்இன் பண்ணியிருக்காங்க இந்த டைமில். இதோட 10 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் செக் அவுட் பண்ணியிருக்காங்க. செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக அந்த 2 பேரும் என்னுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், எதுக்கு போலீஸ் கஸ்டடியிலேருந்து எஸ்கேப் ஆனீங்கன்னு. இல்லை, எங்களை இந்த கேஸில் ஃப்ரேம் பண்ணிவிடுவாங்கன்னு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் ஓடி வந்தோம் அப்படின்னு அவங்க உண்மையாக சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை இது ரொம்ப தப்பு, நீங்கள் இப்படி ஓடி வந்ததுனால நீங்கள் தான் கல்பிரேட்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. முதல்ல என் கூட நீங்கள் ஜெயிலுக்கு ஸ்டேஷனுக்கு வாங்க, நம்ம போய் அந்த ஆஃபீஸர்கிட்ட நடந்த உண்மையை சொல்லலாம். கண்டிப்பாக நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு தான் நான் சரண்டர் பண்ண சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ அவங்க உங்ககிட்ட சரண்டராக தான் வந்திருக்காங்க. பட் இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. உங்களுடைய சீனியர் ஆஃபீஸர்ஸ் கிட்டே நீங்கள் பேசி இந்த கேஸ்லேருந்து அவங்கள ரிலீவ் பண்ணுங்க அப்படின்னு இந்த லாயர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கு அந்த டிசிபி சொல்கிறாங்க, இட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ், முதல்ல நான் என் சீனியர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட நான் இந்த விஷயத்தை பேசுகிறேன். அட் த சேம் டைம் கஸ்டடியிலேருந்து இவங்க எஸ்கேப் ஆனது ரொம்ப பெரிய தப்பு, இவங்க வெயிட் பண்ணியிருக்கணும். ஓகே, நான் பேசிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி அவங்க அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ மூவிங் ஆன். இப்போது இந்த டிசிபி அவங்களுடைய சீனியர் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி காணாமல் போன 2 சஸ்பெக்ட்ஸ் சரண்டராக வந்திருக்காங்க அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. உடனே அந்த சீனியர் ஆஃபீஸர் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாருன்னா, இந்த 2 பேர் தான் கச்சாபனியன் கேங்குடைய மெம்பர்ஸ், எல்லா கேஸும் அவங்க மேலே போடுங்க, மேக்ஸிமம் அவங்கள ஃப்ரேம் பண்ணுங்க, அவங்க தான் அக்யூஸ்ட்னு. உடனே இந்த டிசிபி ஷாக் ஆகிடுறாங்க. அது எப்படி நம்ம அவங்க மேலே ஃப்ரேம் பண்ண முடியும், அவங்க தான் எந்த தப்பும் செய்யலையே, கொலை செஞ்ச கடைசியாக வந்த இந்த 2 எல்டர்லி பீப்புளுடைய மர்டர் பார்த்திங்கன்னா பிட்வீன் 1 o'clock to 3 o'clock இந்த டைம் ஃப்ரேமில் நடந்திருக்கு. பட் அந்த டைமில் இவங்க ஒரு லாட்ஜில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதுக்கான
சிசிடிவி ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது, அதில் டைம் ஸ்டாம்ப் இருக்குது, பத்தாததுக்கு ஐ ஹவ் வெரிஃபைட் இட் வித் த ஏடிஎம்ஸ் ஃபுட்டேஜ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அந்த சீனியர் ஆஃபீஸர் ஹி இஸ் நாட் ரெடி டு லிசன் டு ஹர். அவர் என்ன சொல்கிறாரு, என் சைட்லேருந்து பயங்கர ப்ரெஷர் இருக்குது, இன்ஃபேக்ட் ஹோம் மினிஸ்டர் வரைக்கும் என் கூட டச்சில் தான் இருக்காங்க, மேற்கொண்டு இந்த மாதிரி கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது, சஸ்பெக்ட்ஸ் நமக்கு கிடைக்கலன்னா பப்ளிக் ஏற்கனவே நம்மளை கேலி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னொரு பக்கமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா நம்மளை கிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, இவங்க தான் சஸ்பெக்ட்னு சொல்லுங்கள். எனிவேஸ் இந்த நியூஸ் வெளியில் இந்த டைமுக்கு போயிருக்கும் அண்ட் ப்ரெஸ் அண்ட் த பப்ளிக் தே வில் செலிப்ரேட் திஸ் நியூஸ். ஸோ நான் சொன்னதை மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க திரும்ப ஆர்கியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த டிசிபி. இப்போ நம்ம இந்த 2 பேர் மேலே எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணி இவங்க தான் அக்யூஸ்டுன்னு நம்ம சொன்னோன்னா எல்லாமே உண்மையாயிடும். ட்ரைபல் பீப்புள்னாலே இப்படி தான், அவங்க கொலை மட்டும்தான் பண்ணுவாங்க, அவங்கள நம்பி நம்ம வேலைக்கு வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு hundreds and thousands of them will lose their jobs. ஏற்கனவே கரண்ட்லி தான் மெய்ட்ஸாக இருப்பாங்க, சர்வன்ட்ஸாக இருப்பாங்க, டிரைவர்ஸாக இருப்பாங்க, சின்ன வேலைகள் செஞ்சுட்டு ஹெல்ப்பர்ஸாக இருப்பாங்க. இவங்க யாருமே நம்ம ஜனங்க நம்ப மாட்டாங்க, வேலைக்கு வைக்க மாட்டாங்க. மறுபடியும் இவங்க ஏதாச்சும் தப்பு தான் பண்ண ஆரம்பிப்பாங்க, க்ரைம் தான் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் இது அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏற்கனவே அதெல்லாம் விட்டுட்டு தான் இவங்க மறுபடியும் ஒரு ப்ராப்பரான ஜாபில் கிடைக்கிற வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இவங்கள மறுபடியும் நம்மளே எதுக்கு புஷ் பண்ணணும் அப்படின்னு இவங்க திரும்ப கேட்குறாங்க. இல்லை, அவங்க மேலே தான் தப்புன்னு நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க மறுபடியும் சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் இன்னொரு விஷயம், அவங்க இந்த சீனியர் ஆஃபீஸர்கிட்ட ஃபோனை வச்சுட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருது. போய் அந்த லாயர்கிட்ட கேட்குறாங்க, சரி இந்த 2 பேர் கொலை பண்ணலை அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்கன்னா, முதல்ல 2 எல்டர்லி கப்பிள் இறந்தாங்க இல்லையா ஃபஸ்ட்டு கேஸ், டோட்டலாக இப்போது 8 பேர் நினைக்கிற, ஒரு வயசான பாட்டிமா தலையில் அடிபட்டிருக்கு, அவங்களும் இறந்துட்டாங்க. இந்த 8 பேரில் ஃபஸ்ட்டு 2 பேர் அவங்க வீட்டுக்கு வந்த 2 கெஸ்ட் 4 பேர் இறந்தாங்க. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த 2 பேர் அந்த ஏரியாவில் சுற்றி வந்திருக்காங்க. கரெக்டாக சுற்றி வந்தாங்க, அதுக்கான ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருக்குது. அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அதில் இந்த 2 பேர் பதில் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற டேட்டுக்கு 2 நாள் முன்னாடி அந்த ஏரியாவுக்கு போனது உண்மை தான், ஆனால் நாங்கள் வேறு ஒரு வீட்டில் கொள்ளையடிக்கலாம் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அந்த 2 பேரில் ஒருத்தர் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதாவது ஒரு பாதாம் பிஸ்னஸ் பண்ணுற மர்ச்சன்ட் வீட்டில் கிட்டத்தட்ட 30 lakhsக்கான டிரான்சாக்ஷன் நடக்க போகுது. 30 lakhஸும் பிளாக் மணி தான். சரிங்களா? ஸோ நைட்டு அந்த டைம் என்ன டைமுக்கு அந்த பணம் வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த டைம் அந்த வீடு புந்து அந்த பிளாக் மணியை நாங்கள் தூக்கலான்னு தான் பிளான் போட்டோம், நாங்கள் தூக்கவும் செஞ்சிட்டோம். உடனே இவங்க வெரிஃபை பண்ணுறாங்க, ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இவங்க சொல்கிற வீட்டிலேருந்து வந்திருக்கான்னு. எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலையே அப்படின்னு கேட்டதுக்கு, அது பிளாக் மணி, அது எப்படி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிசிபி என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய போலீஸ் ஆஃபீஸர்ஸை அந்த மர்ச்சன்ட் வீட்டுக்கு அனுப்பி வெரிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த மர்ச்சன்ட் இல்லை நாங்கள் பாதாம் மர்ச்சன்ட்ஸ் இந்த மாதிரியான வேலைகளை நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. போலீஸ் அவங்க ஸ்டைலில் கேட்குறாங்க, எங்களுக்கு வேறு மாதிரியும் கேட்க தெரியும், ஒழுங்காக நீங்களே உண்மை சொல்லிருங்கன்னா அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆமாம் உண்மை தான், நாங்கள் நம்பர் 2 டீலிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம், பிளாக் மணி எங்களுக்கு அன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரத்தில் வெளியிலேருந்து 2 பேர் எங்களை மிரட்டி பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. சரி பிளாக் மணி தானேன்னு சொல்லிட்டு நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த பணத்தை அவங்க எடுத்துகிட்டு ஊரை விட்டு எஸ்கேப் ஆகிருக்காங்க. அப்போதைக்கு அவங்க பணத்தை விட்டு எஸ்கேப் ஆகி அடுத்த 2 நாளில் இந்த 4 பேருடைய மர்டர் நடந்திருக்கு. ஸோ டெக்னிக்கலி அந்த 4 பேருடைய மர்டர் நடக்கும்போது இந்த 2 பேர் அந்த ஊர்லேயே இல்லை, டெல்லியிலேயே இல்லை, டெல்லியை விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஸோ இதுவும் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் வேலிடாக தெரியுது. பட் போலீஸ் அவங்களுடைய சீனியர் ஆஃபீஸர்கிட்டேருந்து இந்த டிசிபிக்கு பயங்கர ப்ரெஷர், இந்த 2 பேர் மேலே கேஸை போட்டு நீங்கள் முடிங்கன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி நைட் 9 o'clock மீடியாவை கூப்பிட்டு இந்த டிசிபி அந்த 2 பேர் தான் அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லணும். அவங்கள கஸ்டடியில் எடுத்துக்கிட்டாங்க, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்ச் ஆகிடுச்சு, ஏதாச்சும் சொல்லி அவங்க 2 பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போடணும். அதுக்கப்புறமா கோர்ட் பார்த்துக்கும் மேற்கொண்டு அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுன்னு. இந்த டிசிபிக்கு பயங்கர டபுள் மைண்ட். ஏன்னா கோர்ட் ஒரு வேளை இவங்க தான் மர்டரர்ஸ்னு நம்பிட்டாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்களுக்கு டெத் பெனல்ட்டி கூட கொடுக்கலாம். செய்யாத தப்புக்கு இந்த 2 பேர் டெத் பெனல்ட்டி கிடைக்கும். ஆர் தே டிசர்விங்? அண்ட் நம்பர் 2, இந்த 2 பேருக்கு டெத் பெனல்ட்டி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய என்டையர் கம்யூனிட்டியே இப்படி தான் சொல்லிவிட்டு மறுபடியும் 10-20 வருஷம் பேக்கில் போயிடுவாங்க, மறுபடியும் க்ரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகணும். அவங்க ஒரே டபுள் மைண்டில் இருக்காங்க. ஓகே, ஸோ 9 o'clock ஆகிடுச்சு.
ப்ரெஸ் வந்து முன்னாடி உட்காந்துருக்காங்க. இந்த டிசிபி வராங்க. ப்ரெஸ் மீட் ஸ்டார்ட் ஆகுது. சொன்ன மாதிரி அவங்க டபுள் மைண்டில் இருக்காங்க. ஒன்று, அவங்களுடைய சீனியர் ஆஃபீஸர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணுமா, இல்லை இந்த இன்னோசென்ட் நிரபராதிங்க மேலே பழிய போட்டு இவங்கள கோர்ட்டில் ஆஜர்படுத்தணுமா. கோர்ட் வந்து அவங்களுக்கு டெத் பெனல்ட்டி கொடுக்குற சான்சஸும் இருக்குது. மறுபடியும் அவங்களோட கம்யூனிட்டி மேலே கெட்ட பேர் வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவங்க கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ப்ரெஸ் கொஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க சொல்கிறாங்க, ஐ வாண்ட் டு கிளாரிஃபை சம்திங்னு ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்லிடுறாங்க, எங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸ் இந்த ட்ரைபல் பீப்புள் அதில் பிடிச்ச 2 பேர், அதுலேருந்து 2 பேர் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருந்தது. இந்த கொலைகள் அவங்க பண்ணியிருக்கலாமா, டூ தே பிலாங் டு த கச்சா பனியன் கேங் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, அவங்க இன்னோசென்ட், அவங்களுக்கும் இந்த கொலைகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நாங்கள் எவிடன்ஸ் ஃபேக்ட்ஸ் எல்லாமே வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். ஸோ கச்சா பனியன் கேங் தான் இந்த கொலைகள் பின்னாடி இருக்காங்கன்றத சொல்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. இந்த ட்ரைபல் பீப்புளுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு கிளியராக அவங்க சொல்லிடுறாங்க. இதை அந்த ஆஃபீஸருடைய சீனியர் லைவாக பார்த்துட்ருக்காரு. அவருடைய ஆஃபீஸில் ஷாக் ஆகிடுறாரு. நான் ஒன்று சொன்னேன், பட் அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த டிசிபி சொல்லியிருக்காங்களே, ஓகே ஸோ ஷீ ஹேஸ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னா அவர் மனசில் நினச்சிக்கிறாரு. இதுக்கு மேலே ப்ரெஸ்கிட்ட அவங்க மறுபடியும் சொல்கிறாங்க, கச்சா பனியன் கேங்கு இந்த ட்ரைபல் பீப்புள் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு, நீங்கள் மேற்கொண்டு எந்த நியூஸும் பப்ளிஷ் பண்ணாதீங்க. அந்த ட்ரைபல் கம்யூனிட்டி ஹஸ் ஆல்ரெடி கான் த்ரூ ஸோ மச், ஸோ விட்டுருங்க. ஆக்சுவல் அக்யூஸ்ட் யார் இருக்காங்களோ, ஆக்சுவல் கிரிமினல்ஸை நாங்கள் பிடிச்சி சீக்கிரமாகவே தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இந்த மீன்வைல் அந்த 2 பேர் இருக்காங்கல்ல சஸ்பெக்ட்ஸ், அவங்களுடைய டீம், இந்த டிசிபியோடைய டீம் அவங்களுடைய போலீஸ் ஜீப்பில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு, மறுபடியும் எந்த விதமான தப்பும் பண்ணாதீங்க, நேர்மையாக இருங்க, நல்ல வேலை செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள வார்ன் பண்ணி அனுப்பிடுறாங்க. அதில் 2 பேர் ஒருத்தர், இது வரைக்கும் போலீஸ் வந்து எங்களை தூக்கிட்டு தான் போயிருக்காங்க ஜீப்பில், யூ ஆர் த ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர், எங்களை ரிட்டர்ன் கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணியிருக்கீங்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாரு. இப்போது நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சீனியர் ஆஃபீஸர் டிசிபிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு தெரியுமா? சஸ்பென்ஸ், வெயிட் பண்ணி நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஐ ஹோப் திஸ் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ் யூஷுவல். ஸோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த பார்ட். Until then, take care. Bye.